அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுடைய அருளை பெறுவதற்கான மாதமாகும். அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளின் அருளோடு நவகிரகங்களின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரும் நாளாக புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளும் அமைஞ்சிருக்கு. புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளையும் முன்னோர்களையும் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னும், எப்படி வழிபட்டால் நமக்கு பெருமாளின் முழு அருளும் கிடைக்கும் அப்படின்னும், புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோடு இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதமே சிறப்பானது அப்படின்னாலும் இதில் வர அனைத்து சனிக்கிழமைகளும் ரொம்பவும் அற்புதமானவையாக அமைஞ்சிருக்கு. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனை பெற முடியும். அதோட புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை பயபக்தியோடு வழிபடுபவர்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமல்லாமல் எப்படிப்பட்ட கிரக தோஷங்களும் நீங்கிவிடும் அப்படின்றது ஐதீகம். இந்த வருஷம் புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் வருது. இந்த 4 சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு. புரட்டாசியின் முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21 வருது. இது மகா சங்கடஹர சதுர்த்தி மட்டுமல்லாமல் இந்த நாளில் மகாபரணியும் இணைந்தே வருது. புரட்டாசியின் 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 28 வருது. இது ஏகாதேசியோடு வரும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றதுனால ரொம்பவும் விசேஷமான நாளாக கருதப்படுது. புரட்டாசியின் 3வது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 5 வருது. இது நவராத்திரியோடு கலந்து இணைந்தே வருது. புரட்டாசியின் 4வது மற்றும் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் 12 வருகிறது. இது பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளோடு இணைந்து கொண்டாடப்படுது. புரட்டாசியின் முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தளிகையிட்டு வழிபட வேண்டும். சிலர் தளிகையோடு மாவிளக்கும் சேர்த்து படைத்து வழிபடுவார்கள். பெருமாளுக்கு தளிகையிடும்போது பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மற்றும் மலர்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைத்து பெருமாளின் படத்திற்கு முன்பு சாமியை நோக்கி இருப்பது போல வாழை இலை போட்டு 5 வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் அப்படியே வைத்தும் வழிபடலாம். அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் திரு உருவத்தை அமைத்தும் வழிபடலாம். பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக மிளகு, ஜீரகம் சேர்த்து செய்யும் உளுந்து வடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். முடிந்தவர்கள் மாவிளக்கும் இட்டு படைக்கலாம். 5 வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார், கூட்டு, பொரியல், பாயாசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம். வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற ஒரு உயர்வான மந்திரத்தை 108 முறை சொல்லியும் வழிபடலாம். இந்த ஆண்டு மகாலயபட்சம் கிரகணத்தோடு துவங்குது. பொதுவாக கிரகண நேரத்தில் முன்னோர்களின் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். இந்த ஆண்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமையோடு மகாபரணியும் இணைந்து வருது. கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்களை மட்டும்தான் மகாபரணி அப்படின்னு நாம் சிறப்பித்து சொல்லுவோம். சூரிய பகவான் கேதுவோடு இணைந்து கன்னி ராசியில் இருக்கும்போது இந்த ஆண்டு மகாபரணி வருது. இது முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக விளங்குது. வாழ்நாளில் இதுவரை முன்னோர் வழிபாட்டை செய்யாத நபர்கள் கூட இந்த நாளில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்தோடு எள் கலந்து காகத்திற்கு வைப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அவர்களின் ஆத்மாவும் சாந்தி அடையும். குலதெய்வம் வீட்டிற்கு வருவதோடு தெய்வமாக மாறி நம்முடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கும்.
தெய்வங்கள் இதுவரை விலகி சென்றிருந்தாலும் இந்த நாளில் வழிபட்டால் அவர்களையும் வீட்டிற்கு வரவைத்து அருளச் செய்ய வைக்கும் திருநாளாக அமைஞ்சிருக்கு. வருஷத்தில் 12 அமாவாசை திதிகள் வந்தாலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி, மகாலயா அமாவாசை மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. வருஷம் முழுவதும் வரும் அமாவாசை விரதங்களை மேற்கொள்ள முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசை திதிகளை கடைப்பிடித்து வந்தாலே அதன் முழு பலனையும் பெறலாம் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்தில் இருந்து கிளம்பி பூமியை நோக்கி பயணிப்பார்கள். அப்படி புறப்பட்டு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரும் பிரதமை திதிக்கு பூமிக்கு வந்தடைவார்கள். பிறகு வரும் 15 நாட்கள் பூமியிலேயே தங்கி மகாலய அமாவாசை முடித்து மறுபடியும் பித்ருலோகத்திற்கு புறப்படுவார்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஆத்ம சாந்தியும் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் தான் சந்திரன் மகிழ்ச்சி அடைவதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாளாக அமாவாசை சொல்லப்படுது. இந்த வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை வருது. அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபடுவது சிறப்பாகும். இதில் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதாகும். இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கும் முறையும் கூட. தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலை 6 மணியில் இருந்து 1 மணி வரை தர்ப்பணம் கொடுத்து கொள்ளலாம். ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து புனித நதிக்கரைகள் மற்றும் நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாக சொல்லப்படுது. யார் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். தாய் அல்லது தந்தையை இழந்த ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். கணவனை இழந்த பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கவோ தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாது. அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. பித்ருலோகத்தில் இருந்து வரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்கள் பசியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் பசியோடு இருக்கும் ஏழை எளியோருக்கு உணவு கொடுப்பதன் மூலம் நம்முடைய பல தலைமுறைகளுக்கும் பசியின்றி உணவு கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் வஸ்திர தானம், தண்ணீர் தானம், பசுவிற்கு அகத்திக்கீரை வழங்குவது போன்ற தானங்களை செய்வதும் சிறப்பாகும். மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாட்டை முடித்து கொள்ளலாம். இப்படி செய்வதன் மூலம் எந்தெந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். எடுத்த காரியம் வெற்றி அடையும், தடைகள் அகலும், வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். நம்முடைய மூதாதையரின் அருள் ஆசி நமக்கு கிடைக்க பெற்று நம்மை காக்கும் கவசமாக அமையும். அவர்களின் ஆசீர்வாதம் இருந்தாலே எத்தகைய தடைகளையும் தாண்டி வெற்றி அடையலாம். நம்முடைய குடும்ப வாழ்ந்து மறைந்த முன்னோர்களையே பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதையே பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். பித்ருக்களின் சாபம் என்பது கடவுள் நமக்கு அளிக்கும் வரங்களை கூட தடுத்து நிறுத்தும் சக்தி உடையது அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை பிறப்பு தள்ளிச் செல்வது, தீராத நோய், திருமண தடை, காரிய தடை முதலான தடைகளுக்கெல்லாம் இந்த பித்ரு தோஷமும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இதற்கு ஒரு புராண கதையும் இருக்குது. மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவன் நேரடியாக நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுது. இருந்தாலும் அவன் செய்த புண்ணிய பலனுக்காக அவன் சாப்பிடுவதற்கு தங்க நகைகள் போன்றவற்றை உணவாக வழங்கப்பட்டது. உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு குழம்பிய கர்ணன் இது பற்றிய யமதர்மராஜா கிட்ட கேட்டான். கர்ணனுக்கு விளக்கிய யமதர்மராஜா, நீ வாழும் காலத்தில் பெரிய கொடை வள்ளலாக இருந்து கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கினாய். ஆனால் கடைசி வரை உன்னுடைய முன்னோர்கள் யார் என்று தெரியாததால் நீ வாழ்நாளில் ஒரு முறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தவில்லை.
அதனால்தான் நீ பெரும் புண்ணியம் செய்திருந்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட கர்ணனுக்கு 15 நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதியும் வழங்கியிருக்காரு. பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் அப்படின்றத அறிந்து கொண்டு அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிரார்த்த காரியங்களை நிறைவாக செய்த பிறகே கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததாக சொல்லப்படுது. கர்ணன் பூமியில் வந்து தங்கி இருந்து முன்னோர் தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலயபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருவன் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட தர்மவானாக இருந்தாலும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றதே இதனுடைய பொருளாக்கம். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடனேயே பூமியில் தங்கி இருப்பார்கள் என்பதனால இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும் எள் கலந்த அன்னம் அவர்களின் பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுது. பித்ருக்களின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே மகாலயபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். மகாலயம் என்றால் ஒன்று சேருதல் என்று பொருள். அதாவது பித்ருலோகத்தில் இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலமாகும். நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கும் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு வந்து நம்மோடு தங்கி இருந்து நாம் செய்யும் தான தர்மங்கள், வழிபாடுகள், தர்ப்பணம், சிரார்த்தம் போன்றவற்றை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்கும் 15 நாட்கள் கொண்ட காலத்திற்கு மகாலயபட்சம் அப்படின்னு பொருள். இந்த ஆண்டு மகாலயபட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை துவங்குது. அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரையிலான 15 நாட்களும் மகாலயபட்சம் சொல்லப்படுது. மகாலயபக்ஷ காலத்தில் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்றும் வீட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொடுத்தும் வழிபடலாம். சிலர் 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பாங்க. இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள், பித்ரு சாபம் மற்றும் தோஷத்தால் வாடுபவர்கள் மகாலயபக்ஷ காலத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறலாம். இந்த வீடியோவில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையின் சிறப்புகளையும் 4 சனிக்கிழமையில் வரும் சிறப்பு நாட்களை குறித்தும் புரட்டாசி சனிக்கிழமை ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்றதை பற்றியும் மகாலயபட்சத்திற்கும் மகாபாரதத்திற்கும் இடையே ஆன தொடர்பை பற்றியும் மகாலயபட்சம் தோன்றியதன் காரணத்தை பற்றியும் மகாலயபட்சத்தின் போது செய்ய வேண்டியவைகளை பற்றியும் பித்ருக்களுக்கு அளிக்க வேண்டிய தர்ப்பணங்களை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் மகாலயபட்ச விரதம் மேற்கொள்பவர்கள் அப்படின்னா யாருக்காக மேற்கொள்கிறீங்க அப்படின்னு அவர்களுடைய பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.